இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எப்படின்னா, எப்பயுமே நாம் நம்மளுடைய அனுபவத்தை தான் நாம் பகிர்ந்திருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய அனுபவத்தை தான் பகிர போகிறோம். அதே போல் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் பலருக்கும் பலரது வாழ்வியலையும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்லையா? எதை பற்றினா, பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். த்ரில்லிங்காக இருக்குல்ல? நம்பலாமா நம்பக்கூடாதா, இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? ஆமாம், இனிமேல் நாம் பார்க்கக்கூடிய பதிவுகளில் நம்மளுடைய அனுபவமும் பிறருடைய அனுபவம் உள்ள பதிவுகளாக இனி நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னது ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க. அது உண்மையா பொய்யா, அது என்ன பண்ணுச்சு, நல்லது செஞ்சுதா கெட்டது செஞ்சுதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிரேசில் நாட்டில் கிறிஸ் அரிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் 3வது மட்டுமே படித்த ஒரு நபர் வைத்தியம் பார்த்திருக்காரு. வைத்தியம் அப்படின்னா சாதாரண வைத்தியம் இல்லைங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வைத்தியம் பார்த்திருக்காரு. ஒரு மருத்துவம் படிக்காதவர், அறுவை சிகிச்சை பற்றி தெரியாத ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் வைத்திருக்கக்கூடிய கத்தியை வைத்துக்கொண்டே அறுவை சிகிச்சை செய்து பலாயிரக்கணக்கான மக்களை குணப்படுத்தி இருக்கிறார், காப்பாற்றி இருக்கார். அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் இன்னைக்கு மருத்துவம் படித்தவங்களே இவ்வளவு சிறப்பா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, வெறும் 3வது மட்டுமே படித்த ஒருவர் எப்படி சமையல் அறையில வைத்திருக்கக்கூடிய கத்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்து பலாயிரம் பேர்த்த காப்பாத்தி இருக்காரு அப்படின்னா நம்ப முடியாது, ஆச்சரியமா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உண்மை இல்லை பொய் அப்படின்னு நாம சொல்லுவோம். இதுக்கு உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ் அரிகோ அப்படிங்கிறவரு 3வது மட்டுமே படித்திருந்தாலும் அவருக்கு கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு இருந்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்குள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி ஆட்கொண்டு விட்டது. அதனால அவரு சில நாட்கள் தன் நிலையை மறந்த நிலையிலேயே ஒரு பித்தி பிடித்த நிலைமையில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில அங்க ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தன் சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து வயிற்றை கிழிச்சு வயிற்றுக்குள்ள கையை விட்டு அந்த கட்டியை புற்றுநோய் இருந்த கட்டியை எடுத்து சரி பண்ணியிருக்காரு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாமே இதை பார்த்து பயந்து இருக்காங்க. பிறகு அந்த பொண்ணு அந்த புற்றுநோய் நோயிலிருந்து பாதிக்கப்பட்டிருந்து சரியாயிருச்சு. இது மாதிரி ஒருவர் இருவர் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது பிரேசில் நாட்டில் அதிபராக வேட்பாளராக இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து அதிபருடைய மகள் வரைக்கும் பல பேத்துக்கு தன்னுடைய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். சாதாரணமா இல்லைங்க, துருப்பிடிச்ச ஒரு கத்தி தான், அதை எடுத்து கண்ணிலிருந்து வயிற்றிலிருந்து புற்றுநோயிலிருந்து பல்வேறு விதமான நோய்களை அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தி இருக்கிறார். இது காட்டு தீ போல அந்த பிரேசில் நாடு முழுக்க பரவுது. உடனே அரசாங்கத்துக்கு தெரியுது, ஒரு மருத்துவம் படிக்காத ஒருத்தர் அறுவை சிகிச்சை செய்து இப்படி எல்லாத்துக்கும் செய்யறாருன்னு சொல்லி இது தப்பானதுன்னு சொல்லும் போது அவரை வேற வழி இல்லாம சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. மீண்டும் மக்கள் எல்லாம் அவர் நல்லதுதான் செய்யறாரு அப்படின்னு போது மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அவரை மீண்டும் சிறைச்சாலையில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் படிக்காம இருந்திருந்தாலும் அறுவை சிகிச்சை செஞ்சு மக்களை காப்பாத்தி இருக்கிறாரு. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி அவரை ஆட்கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஃபின்ச் அப்படிங்கிறவருடைய ஆவி அவருடைய உடம்புல பூந்து இந்த அறுவை சிகிச்சையை செய்திருக்கிறது அப்படின்னு அந்த கிறிஸ் அரிகோ அப்படிங்கிறவர் தன்னுடைய அனுபவத்துல தெரிவித்திருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஃபின்ச் அவர்களுடைய ஆவி அப்படின்னு இருக்காரு. அவரை பத்தி அவர் சொல்லும்போது, அவர் மருத்துவம் படித்து முழுமையாக மருத்துவ சேவை செய்ய முடியாம இறக்கக்கூடிய தருவாய் ஏற்பட்டதனால் அவருடைய ஆன்மா தன் மருத்துவம் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இருந்ததனால் இவர் உடம்புல அந்த ஆன்மா புகுந்து ஏழை மக்களுக்கு பல்வேறு மக்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றி இருக்கிறார்கள். அதனாலதான் என்னால இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் அரிகோ அப்படிங்கிறவரு சொல்லியிருக்கிறாரு. இது நம்ப முடியுதா அப்படின்னா சத்தியமா இதை நம்பித்தான் ஆகணும். உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட நீங்க கூகுள்ல போய் கிறிஸ் அரிகோ அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே
அவர் பிறப்புல இருந்து அவருடைய இறுதி வாழ்க்கை வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவர் சொன்னது போல டாக்டர் பிரின்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவி அவர் உடம்புல பூந்துதான் இத்தனை பேத்தையும் காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் ஆதாரபூர்வமாக விளக்கி இருக்கிறாரு. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது குறிப்பிட்ட காலம், அதாவது தான் இறப்பதற்கு முன்பாகவே பலரிடம் தெரிவித்து இருக்கிறார். குறிப்பிட்ட நாட்களில் விபத்தில் நான் இறந்து விடுவேன் என்று கிறிஸ் அரிகோ சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த பிரின்ச் அவர்களுடைய ஆவி புகுந்திருந்த கிறிஸ் அரிகோ அவர்கள் ஒரு கார் விபத்தினால இறந்து போயிட்டார். அவர் இறந்தது இல்லாம அவருடைய தம்பி உடம்புலையும் டாக்டர் பிரின்ச்சினுடைய ஆவி பூந்திருக்குன்னு சொல்லி அவருடைய தம்பியும் மருத்துவ சேவை செய்திருக்கிறார். அவரும் குறிப்பிட்ட காலத்தில் கார் விபத்தில் ஒன்றில் இறந்து போயிட்டார். அவருடைய நட்பு சேர்ந்த இன்னொருவருக்கும் டாக்டர் பிரின்ச்சினுடைய ஆவி பூந்திருக்கு. அவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார். அவரும் அதே போல மருத்துவ சேவையை செய்திருக்கிறார். அவரும் வேறு ஒருவரால் கொல்லப்பட்டு விட்டார். இப்படி டாக்டர் பிரின்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஆவி ஒவ்வொருத்தருடைய உடம்புல புகுந்தும் மருத்துவ சேவை செய்திருக்கிறது. இது நம்மளால நம்ப முடியுமா இல்லையா அப்படிங்கிறத விட இது உண்மையாலுமே நடந்த சம்பவம். அப்ப பேய் இருக்கா இல்லையா, பேய் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்போது ஒரு அமானுஷ்யமான இருந்த ஒரு ஆற்றலாக இருந்தது ஒரு டாக்டர் பிரின்ச் அப்படிங்கிற ஒரு ஆத்மா, அத ஆவியா என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். கிறிஸ் அரிகோங்கிறவருக்கும் மற்றவர்களுடைய உடல்லையும் புகுந்து பல்வேறு விதமாக நோய்களை மிக எளிமையாக ரத்தம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியை கொண்டு அறுவை சிகிச்சை செய்து அத்தனை பேத்தையும் காப்பாற்றி இருக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய பிரமிப்புக்குள்ளான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அப்பேற்பட்ட ரகசியத்தை டாக்டர் பிரின்ச் என்கின்ற ஆன்மா கிறிஸ் அரிகோ மூலியமாகவும் மற்றவர்கள் மூலியமாகவும் செய்திருக்கிறது. இது சத்தியமாக நம்ப வேண்டிய உண்மை. இது உண்மையா பொய்யா இல்லையா என்பதை நீங்கள் சமூக வலைத்தளங்களை நீங்க தேடி பார்த்தீங்கனாலே இதனுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க சொல்லணும், ஆவி இருக்கா இல்லையா, ஆவியை நம்பலாமா வேண்டாமா, ஆவி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இந்த பதிவுல இருந்து அனுபவத்தை இந்த உண்மையை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன். மேலும் இதே மாதிரி இன்னொரு ஆன்மா கடவுளாக மாறி இருக்கு. அதாவது ஒரு சாதாரண மனிதன் கடவுளாக மாறி இருக்கார். அவருக்குள்ளும் ஒரு ஆவி பூந்து இருக்குது. அப்ப அந்த ஆவி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பதிவுல பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. முடிஞ்சிருந்தால் ஆவி பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆவி உண்மையாலுமே நல்லது செஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருந்தால் கட்டாயமாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.